எஸ்டிஐடி பற்றி தான் பேச போகிறேன். இப்போ எஸ்டிஐடியில் பலதரமான கேம்ஸ் இருக்குது சார். பல விதமான கேம்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு டிஎஸ்ஆர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, கோச்சஸ் இருப்பாங்க, ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அப்புறமேட்டு ஃபிசிக்கல் ட்ரைனர்ஸ் தனியாக இருப்பாங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து கரெக்டான ப்ராப்பராக எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தமிழக அரசு வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பசங்களுக்கு கரெக்டாக யூஸ் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்துருக்காங்க சார் பசங்க, 5:30 மணிக்கு ரோல் கால் பண்ணுறாங்க, 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபிட்னஸ், 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே முடிச்சிடறாங்க, 8லேருந்து 8:30க்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 8:30 மணிக்கு மேலே சாப்பிட்றாங்க, 9 மணிக்கு ஸ்கூல் கிளம்பி போகிறாங்க. ஸ்கூல் கிளம்பி போனோன்னு திரும்ப 4:30க்கு வராங்க, கடற்கரை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 5 மணிக்கு கிளாஸ்க்கு போகிறாங்க, 7:30 வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்ப 7:30 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆகி 8 மணிக்கு சாப்பிடணும், 8:30லேருந்து 9 மணிக்கு படிக்கணும், 10:30 மணிக்கெலாம் படுத்து தூங்கி. என்ன நடக்குது? கவர்மெண்ட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, இங்கே மாதிரி தரம் கிடையாது. இருக்கிற தரம் மாதிரி எதுவும் பண்ண முடியாது. பெஸ்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பராக இல்லை. நார்மலாக படிச்சுட்டு போகிற மட்டும் தான், படிக்கிறது மட்டும் தான் சார் அவனுக்கு வேலை. இவனால எப்படி சார் படிக்க முடியும்? காலையிலேருந்து நைட் வரையும் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவனுக்கு விளையாட்டு தான் இருக்கும். அவனுக்கு படிக்கிற டைமே கொஞ்சமாக தான் இருக்கும். அவனால் எப்படி அவனை டார்கெட் பண்ண முடியும்? வெளியில் வரும்போது 2 பேர் வெளில வருவாங்க, சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வாங்க, சர்டிஃபிகேட் இல்லைன்னா இவ்வளோ காம்படிஷன் நாங்கள் 8 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்காங்க, அவன் தானே ட்ராக்ல இருப்பான். இவன் போய் மெயின் ட்ராக் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். எந்த சர்டிஃபிகேட்டும் உனக்கிட்ட இருக்காது. அப்புறம் எங்கே போய் ஃப்ரீ சீட் வாங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் படிக்கிறான், அவன் சயின்ஸ் எடுத்து படிக்கிறான், அவனுக்கு சம்மந்தப்பட்டது படிக்கிறான், இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது படிக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்போ விளையாட்டுத்துறையில் இருக்கிற பையங்களை மட்டும் ஏன் மொத்தமாக படிக்க வைக்கிறீங்க? அப்போ அவனுக்கு அது சம்மந்தப்பட்டதான் படிக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ படிப்பு விளையாட்டு வீரர்களுக்கு தனியாக ஒரு படிப்பு இருக்கணும். மாற்றுங்க தயவுசெய்து. விளையாட்டில் இன்றைக்கும் தோற்றுறக்கூடாது. ஏன்னா அவன் விளையாட்டு தம்பி வந்திருக்கான். விளையாட்டில் வாய்ப்பே கிடைக்காம, அவனுக்கு முறையான பயிற்சி கிடைக்காம, முறையான டைம் கிடைக்காம, நீங்கள் முறையான பயிற்சி கொடுக்குறீங்க சார், முறையான உணவு கொடுக்குறீங்க, முறையான எல்லாமே கொடுக்குறீங்க, ஆனால் முறையான டைம் கிடைக்கல சார். பத்தாது சார். 8 மணி நேரம் ஓடுறவங்ககிட்ட 4 மணி நேரம் ஓடணும், எப்படி சார் ஜெயிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால் டைம் விளையாட்டு கொடுங்க, படிக்கிறவனுக்கு படிக்கிற டைம் கொடுங்க, விளையாடுறவனுக்கு விளையாடுற டைம் கொடுங்க. தயவுசெய்து கொஞ்சம் மாற்றுங்க. உங்ககிட்ட நான் அதான் கேட்டேன் சார். நீங்கள் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், விளையாடுறவனுக்கு எதுக்கு சார் படிப்பு? விளையாடுறவனுக்கு படிப்பு தேவை சார். விளையாடுறது படிப்பாக போட்டோம். அங்கே ஆரம்பிச்சும் போது விளையாடுறவன் முடிவு பண்ணிட்டானா, அவங்க வீட்டில் விளையாடுறதான் ஆசைப்படுறாங்க, அந்த பையன் விளையாட தான் போகிறான், அவனை விளையாட தான் அனுப்ப போகிறான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கான ட்ராக் உருவாக்குங்க சார். தயவுசெய்து படிக்கிறவன் படிச்சு வரட்டும், விளையாடுறது வரட்டும். 2 ட்ராக்கை பிரிங்க, ஒரே ட்ராக்ல தயவுசெய்து வைக்காதீங்க. அவன் வாழ்க்கை பாதிக்குது. அவன் சுற்றி பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சார். ஒன்றுமே இருக்கு. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. கவர்மெண்ட்டில் ஃபெசிலிட்டி வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் எஸ்டிஐடியும் தேடி வர வைக்கணும். அப்போ அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கணும், எல்லாமே மாற்றணும். அவன் விளையாட்டு நோக்கி வந்திருக்கான், அவனுக்கு விளையாடுறது தான் நிறைய டைம் கொடுக்கணும். ஃபுல்லாக போய் 8 மணி நேரம் ஸ்கூலில் அவனுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் வெளில வருவான். அந்த டைம் அவனுக்கு முழுசாக போதான்னு பாருங்கள், அதுக்கான ட்ரைனிங் போதான்னு பாருங்கள். தயவுசெய்து படிப்பு எதுவும் ஒன்றா சேர்க்காதீங்க சார். அக்டோபர்லையாச்சும் எதனா சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஆப்ஷன்ஸாச்சும் கொடுங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள், இது வந்து உங்களுக்கு மாறப்போகுது, நீங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு எதனா ஒரு அறிக்கையை விடுங்க. தயவுசெய்து அசூரன்ஸ் கொடுங்க. இப்போ மாறப்போகுது, உங்களுக்கான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.